அது சம்பந்தமாக டாக்டர் அவர்கள் பெரிய அளவில் உரையாற்றுவார். மேலும் மாநாடு டிசம்பர் 21 மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் இந்த கிளையின் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களை கேட்டுக்கொண்டு வருகின்ற காலம் புதிய தமிழகத்தின் காரணமாக டாக்டர் ஐயா அவர்கள் உருவாக்கி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த டாக்டர் ஐயா அவர்களுக்கும் குருக்களுக்கும் நன்றி சொல்லி வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநில பொறுப்பாளர் அண்ணன் கோட்டப்பட்டி ராமன் அவர்களை பேசுவதற்கு ஐயா அழைக்கின்றார். பேருந்து கொண்ட எனதருமை செம்மட்டானால் பெருமக்களே, தாய்மார்களே, இளைஞரணி மாணவரணி நண்பர்களே, இங்கே உங்கள் மத்தியிலே உரையாற்ற வந்திருக்கின்ற நம்முடைய தங்க தலைவர் அவர்களே, இந்த விழாவினை சீரும் சிறப்போடு ஏற்பாடு செய்கிற அன்பு தம்பிகள் திருப்பதி ஈஸ்வரன், கண்ணன், பவுல்ராஜ் மற்றும் இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன கருத்தை பேச ஆசைப்படுகிறேன். செம்மட்டேகால் கிராமம் அன்றும் இன்றும் என்றும் புதிய தமிழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தை பற்றி நான் நன்கு அறிவேன். ஒரு காலகட்டத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேர் கைது செய்யப்பட்டு இந்த வழியாக மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றார்கள். அந்த சூழ்நிலையில் இந்த கிராமத்தினுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே வழிமறித்து இந்த கிராமம், லட்சுமியாபுரம் கிராமம், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயலவட்டி கிராமம், இந்த 3 கிராமம் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வண்டியை போக விடாம அங்கே மறித்து 2.5 மணி நேரம் கழிச்சுட்டா அந்த வண்டியை அனுப்புனாங்க. அனுப்ப விட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் போட்டு வச்சுட்டு வந்தாங்க. ஏன்னா சொல்ல வரலா அப்பேற்பட்ட கிராமம் இந்த கிராமம். ஆனால் இன்று அந்த லெவலில் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னைக்கும் நீங்க மறுதளிக்கப்பட்டீங்களோ, இது இப்படியே இருந்தீங்கன்னா உங்களை மற்றவங்க யாரும் பிரிச்சு தள்ளிடுவாங்க. நீங்க அதை விட பன்மடங்கு நீங்கள் உங்கள் வைராக்கியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொண்டு கொண்டு நம் தங்க தலைவர் டாக்டர் ஐயாவுடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். புதிய தமிழகத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். காலத்தினுடைய கட்டாயத்திற்காக என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்வது. வருகின்ற டிசம்பர் மாதம் மிகப்பெரிய மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் கிராமத்தில் இருக்கின்ற அனைவரும் ஆண்களும் பெண்களும் தவறாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாழ்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் இங்கே ஐயர் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். நமது வெப்பத்த தலைவர் மனிதநேய போராடி எளிய மக்களின் இறைவன் இன்றைக்கு இந்த மகத்தான கூட்டத்திற்கு அருகே வந்து உங்களை எல்லாம் சந்தித்து கடந்த கால நமது தியாகங்கள், நமது உழைப்புகள், நமது போராட்டங்கள் எப்படியெல்லாம் இருந்தன என்பது உங்களுக்கு தெரிந்திருந்த போதிலும்
தலைவர் அவர்களும் இன்றைக்கு அதையெல்லாம் நினைவு கூர்ந்து எதிர்காலத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்காலம் இந்த மக்களின் புதிய தமிழகம் கட்சியின் வளர்ச்சிக்கு எப்படி நாமெல்லாம் பாடுபட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நமது தலைவர் அவர்கள் கடந்த மாதத்திலிருந்து தென்காசி, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பல்வேறு கிராமங்களில் நமது தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள மக்களை சந்தித்து எதிர்காலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த தேர்தலில் அதிகாரத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை எல்லாம் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கும் அந்த கோரிக்கையோடு வருகின்ற டிசம்பர் மாதம் புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாநாடு, அதாவது 7வது மாநில மாநாடு நடைபெறும். அந்த கூட்டத்திற்கும் நான் குடும்பத்தோடு வருகை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்காகவும், அது மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் அண்ணன் ராமராஜ் அவர்கள் சொன்னது போல இந்த கிராமங்கள், இந்த கிராமமானது புதிய தமிழகம் கட்சி என்ற கட்சி தொடங்குவதற்கு முதலே தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு தொடங்கிய காலத்திலே, அப்போது கொடியங்குளம் பிரச்சனை அந்த காலத்திலே, அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட காலத்திலே இங்கிருந்து அங்கு சென்று அரிசி பருப்போடு சென்ற கிராமம் தான் இது. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் நினைவிருக்கும். அப்படிப்பட்ட கிராமங்கள் இப்பொழுது கொஞ்சம் சோர்வடைந்து இருப்பதாக கண்ணில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்ம முன்னாடி வரும்போதெல்லாம் இங்க இந்த கூட்டம் எல்லாம் அந்த ரோடு வரைக்கும் இருக்கும், மெயின் ரோடு வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்த கிராமங்கள் இப்போது கொஞ்சம் குறைந்திருப்பது என்பது மனதில் கொஞ்சம் வருத்தத்தை உண்டாக்குது. இருந்த போதிலும் நாம் நமது புதிய தமிழகம் கட்சியின் அந்த சாதனைகளை நமது தலைவர் அவர்கள் நிகழ்த்தி அந்த சாதனைகளை இந்த மக்கள் அதுக்காக துணை நின்ற அந்த சாதனைகளை நினைவு கூர்ந்து இன்னும் எதிர்காலத்தில் பல்வேறு நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம், பல்வேறு நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டாகும் என்ற அந்த அடிப்படையில் நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்குள்ள பகுதி நிர்வாகிகள் தயவு செய்து இங்குள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் நேரில் சென்று குடும்பத்தோடு உறுப்பினர் சேர்ப்பு நடத்திய அந்த இதெல்லாம் இப்போ தலைவர் அவர்கள் கேட்டு இருக்கின்றார்கள். ஏன்னா அத முன்னாடி எல்லாம் நம்ம இந்த கிராமமே உறுப்பினரா இருக்கும், வீடு தவறாம உறுப்பினரா இருக்கும், இந்த இங்க உள்ள நாட்டமைகள் உறுப்பினரா இருப்பாங்க, நாட்டமைகள் நிர்வாகிகளா இருப்பாங்க. இப்பொழுது அது கொஞ்சம் தயக்கம் காட்டுகின்ற மாதிரி தெரியுது. காரணம் என்னன்னா, நமக்கு அன்றைக்கு தேவைப்பட்டது, அன்றைக்கு இந்த மக்களுக்கு தேவைப்பட்ட உதவிகள், போராட்டங்கள் மிக, அதாவது அதிக அளவிற்கு தேவைப்பட்டது. ஆனா அந்த சாதனை தான் இன்றைக்கு உங்களை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்கிறது. அதனால இது போதும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கின்ற மாதிரி தெரிகிறது. இல்லை, அப்படி எல்லாம் இருக்க வேண்டாம். இன்னும் நமக்கு ஆட்சி அதிகாரத்தை நாம் கையில் எடுக்க வேண்டிய அந்த நிலைமைக்கு நாமெல்லாம் சென்று வர வேண்டும், நாமெல்லாம் உழைக்க வேண்டும், நாமெல்லாம் போராட வேண்டும் என்ற எண்ணங்களை நாடி மரபுகள் கொடுக்கின்ற அளவிற்கு நாமெல்லாம் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்குள்ள நிர்வாகிகள் தயவு செய்து, அதாவது தலைவர் அவர்கள் ஏற்கனவே நமக்கு அறிவுறுத்திருக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் செய்யணும், இந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும், அதே நேரத்தில் அவங்களுடைய ஒற்றுமையை வலுப்படுத்தணும்னு பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம இங்க பார்ப்பது இந்த நிர்வாகிகள் இன்னும் வேகப்படுத்தணும். ஏன்னா நீங்க நிர்வாகிகள் வேலை செய்ய நடத்தல, வேலை செய்யறீங்க, ஆனா அந்த வேகம் போதாது, அந்த வலிமை போதாது. இன்னும் பன்மடங்கு நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்களை வாழ்த்து விரைவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. புதிய கட்சியுடைய பொறுப்பாளர் எஸ்.எம். செல்லத்துறை அவர்கள் திருவாரூர் நமது தலைவர் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி இங்கு வந்திருக்கும் மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். செம்பைக்கால் கிராமம் எப்போதும் புதிய தமிழகத்தின் எழுச்சி கோட்டையாக இருக்கும். சிறுவில்லுத்தூர் தொகுதியில் தலைவருக்கு அடுத்து இரண்டாவதாக 2021 தேர்தலில் அதிகப்படியான ஓட்டை வாங்கி கொடுத்த சிறுவில்லுத்தூர் தொகுதி, அதை எங்கும் மறக்க முடியாது.
அத்தனை சட்டமன்றத்திலே விட 2வது இடத்தில் பெற்றுக் கொடுத்த தொகுதி. ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கிராமத்தில் முழுமையாக 100க்கு 100 ஓட்டுகளை வழங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் செல்ல வேண்டும். 500 1000க்கு விலை போகாமல் தங்களுடைய ஓட்டுரிமையை மதிப்போடு வழங்கி புதிய செஞ்ச கோட்டையாக மாற்றி 2026 சட்டமன்றத்தில் திருவள்ளூர் தொகுதியில் உட்கார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய டாக்டர் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். மகளிர் அணி சார்பாக டாக்டர் ஐயா அவர்களுக்கு சாலை அணிவிக்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி செம்மட்டையாங்கால் கிராமத்தில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் 2 நாள் அவகாசத்தில் இந்த சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்மையில் தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய ஈஸ்வரன் அவர்களுக்கும் முந்தைய செயலர் கண்ணன் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி அவர்களுக்கும் எனக்கு முன்பு உரையாற்றக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அதேபோல் இந்த கட்சி நம்முடைய செம்மட்டையங்கால் புதிய தமிழகம் கிளையினுடைய செயலாளர் மற்றும் இளைஞரணி செயலாளர் மகளிரணி பொறுப்பாளர்களுக்கும் உடல் வகையுடன் இருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் புதிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சமறிந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பாளர் கிளை செயலாளர் தர்மராஜ், இளைஞரணி செயலாளர் செல்லப்பாண்டி, மகளிரணி செயலாளர் கஸ்தூரி, மாணவரணி செயலாளர் கருப்புசாமி, தொண்டரணி செயலாளர் மகேஷ் இப்பொழுது புதிய நிர்வாகிகளாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். இன்றைய கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து எல்லா கிராமங்களிலும் தேர்தல் இல்லாத நேரத்திலே நம்முடைய மக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலே அதிகமாக பேச முடியவில்லை. 5 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் மட்டுமே பேச முடிகிறது என்று முடிவெடுத்துதான் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திலே துவங்கினோம். அதற்கு பிறகு மே மாதம் 10ஆம் தேதி வரையிலும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள், திருச்சியை நிகழ்ச்சி, சென்னை நிகழ்ச்சி. எனவேதான் 2வது கட்ட சுற்றுப்பயணத்தை இன்று இதுவும் கூட கடந்த 1 மாதத்திற்கு முன்பாகவே துவங்கி இருக்க வேண்டும்.
இருந்தாலும் கூட தவிர்க்க இயலாத காரணத்தினாலே இன்று ஒரு வாரம் 10 நாட்கள் காலம் இன்று துவங்கி இருக்கிறோம். பொதுவாக செம்மட்டியாங்கள் இதே 7 மணி 8 மணியாக இருந்தால் ஒட்டுமொத்த கிராமமே தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்பொழுது எல்லோரும் பணிக்காக சென்றிருக்கார்கள். இருந்தாலும் கூட நம்முடைய இந்த கிராமம் எப்பொழுதுமே புதிய தமிழகம் கட்சியினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கிராமம் செம்மட்டியாகும். அதை நிறுவக்கூடிய வகையிலே நீங்கள் அனைவரும் இன்று திரளாக நின்று மேடை அமைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதில் 2-3 முக்கியமான அம்சங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 2014ஆம் ஆண்டு இதேபோல நான் சுற்றுப்பிரயாணம் செய்த பொழுது ஒரு கிராமமாக வந்து கொடியேற்றி இருக்கிறேன். பெயர் பலகைகளை திறந்து வைத்து அதே போல கிளை அமைப்புகளை உருவாக்கிறேன். அதற்கு பிறகு இந்த 10 ஆண்டு காலமாக அதை நாம் புதுப்பிக்கவில்லை. எனவேதான் ஒவ்வொரு கிராமமாக சென்று நம்முடைய கிளைகள் வந்து உருவாக வேண்டும். தேர்தல் நேரத்திலே மட்டும் நாம் ஒன்றாக இருந்தால் போதாது. என்று சொன்னால் நமக்கு இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. 30 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலை நம்முடைய சமுதாயத்திற்கு இல்லை என்று சொன்னாலும் கூட, ஆனால் நாம் அடைய வேண்டிய இலக்கு இன்னும் அடையவில்லை. ஏதோ அந்த காலத்தில் இருந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நம்முடைய கட்சியினுடைய வரிவாக நம்முடைய தொடர்ந்து சட்டமன்றத்திலே போராட்டங்கள் மக்கள் மன்றத்திலே போராட்டங்கள் மூலமாக அவைகளெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறதை தவிர மற்றவர்களுக்கு நிகராக நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய வளர்ச்சி போதாது. இன்னும் 100 நாளுக்கு வேலைக்கு போனால்தான் நம்முடைய குடும்பங்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலையில இருக்கிறோம். படித்த இளைஞர்களுக்கு வேலை என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. கடன் வாங்கி படிவீங்கள் என்று சொல்லுகிறார்கள். கடன் வாங்கினால் ரத்து என்று சொன்னார்கள், ரத்து செய்வதில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரவில்லை. அதெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும். எனவே ஆட்சி அதிகாரம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாக்கு வங்கி கெட்டியாக இருக்க வேண்டும், ஒன்றுவிட்டு நிற்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் தேர்தலுக்காக சில அமைப்புகள் வருகிறார்கள். சில சில மாற்றங்களை செய்து கொள்கிறார்கள். குறுக்கே கோடு போடுகிறார்கள், நெடுக்கே கோடு போடுகிறார்கள், வேறு ஏதோ போடுகிறார்கள். 6 மாடுகளை வரைந்து விட்டு வருகிறார்கள். அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது. வேண்டுமென்றால் தேர்தல் சமுதாயத்தில் கிராமங்களுக்குள்ளே ஓட்டு சூறையாட வரக்கூடியவர்களுக்கு, ஓட்டை விலைவேச வரக்கூடியவர்களுக்கு வேண்டுமென்றால் பாதை வைத்து தரலாமே தவிர இந்த சமுதாயத்துக்கு ஒரு இன்னல் வருகின்ற பொழுது குரல் கொடுப்பதற்கு புதிய தமிழகம் கட்சியை தவிர வேறாக முடியாது. அதுதான் வரலாறு. இன்னைக்கு சுதந்திரமான இந்த சமுதாயம் தமிழ்நாட்டிலே தலைநிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு புதிய தமிழகம் கட்சி தான் காரணம். நாம் இந்த கிராமத்துக்கு குடியேற்ற வந்த பொழுதெல்லாம் இந்த கொடி இங்கே ஏற்றுவதற்காக மட்டுமல்ல, சென்னை கோட்டையிலே ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். ஆனால் அந்த இலக்கு அடையாமல் நாமும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே சென்றால்தான் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை மேலே கைதூத்தி இந்த மக்களை மேலே உயர்த்துவதற்கு உண்டான திட்டங்களை போட முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன திட்டங்கள் போடுவார்களோ அதை கையெழுத்தி வாங்கி கொண்டுதான் போக வேண்டும். இன்னும் இலவச அரிசியில இருந்து நம்ம தாண்ட முடியவில்லை. இன்னும் 100 நாள் வேலையில இருந்து தாண்ட முடியவில்லை. இன்னும் 1000 ரூபாய் மாசம் வருது என்று ஏங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டியதை தவிர நம்முடைய சுய உழைப்பாலே முன்னேறினோம், வளர்ந்தோம், நாமும் கார் வைத்திருக்கிறோம், பங்களா வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் இன்னும் வளரல. அதுக்கு காரணம் நாம் அந்த கையெழுத்து போடக்கூடிய இடத்துல இல்லை. ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய வளர்ச்சியை பார்க்கிறார்கள், நம்முடைய சமுதாயத்து மக்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை. எனவேதான் எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் தங்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக பல பேர் வருவார். எனவே அதையெல்லாம் கவனத்திலே கொண்டு கடந்த 50 ஆண்டு காலமாக யார் சட்டமன்றத்திலே போராடுவது, மக்கள் மன்றத்துக்கு போராடுறது யாரு,
அப்படிங்கிறத பார்த்து நம்முடைய அனைவருமே நம்முடைய புதிய தமிழக கட்சியை உறுப்பினராகும். இதில் பார்த்தேன் ஒரு 60 பேர் உறுப்பினராக இருக்கிறீங்க. பார்த்தா இங்கே ஏறக்குறைய 800 பேர் 850 பேர் நம்முடைய கிராமத்திலே உண்டு. எனவே அனைவரும் உறுப்பினராக வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய கிளை செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் இணைந்து செயல்பட வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். 2026 அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் தேர்தல் வரும். தேர்தலில் 2014 நாம் இந்த தொகுதியில் நம்ம கூட்டணியிலே நின்றோம். இந்த முறையும் நிச்சயமாக நாமும் ஏதாவது கூட்டணியில வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, நாம வெற்றி பெற்றாலே அந்த கூட்டணி வெற்றி என்ற நிலை உருவாகும். இதை இப்பொழுதிருந்தே ஆயத்தமாக யாருக்கும் சிறிது இடமே கொடுக்கூடாது. நம்முடைய வாக்குகள் சிதறுகின்ற பொழுது நாம் வெற்றி வாய்ப்புக்கு நெருங்கி வர முடியாது. அதனால இது 5 ஓட்டு தானே 10 ஓட்டு தானே 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, போன வருஷம் 500 ரூபாய் கொடுத்துக்கலாம். இந்த வருஷம் நிறைய மலையெல்லாம் உடைச்சிட்டு போயிருக்கிறாங்க. தெரியும் உங்களுக்கு, இருக்கிற மலையெல்லாம் உடைச்சு முடிச்சுட்டாங்க, ஆறுல இருக்கிற மணெல்லாம் முடிச்சுட்டாங்க. டாஸ்மாக் மூலம் தினமும் சம்பாதிக்கிறாங்க. அதனால 1000ங்கிறது ஒரு 1000 2000 3000 கூட வரும். அதுக்கெல்லாம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு இதே நிலை தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில மாறாது. ஆனால் அதுல கவனமா வீட்டுக்கு 1000 வருது 2000 வருது, சிமெண்டேங்கால் நிச்சயமாக 5000 கொடுத்தா கூட வாங்கிட்டு அது புதிய தமிழுக்கு தான் ஓட்டு போடுங்கிறது தெரியும். அதுதான் சிமெண்டேங்க இருந்தாலும் கூட நம்ம எச்சரிக்கை. வேற கட்சிக்காரர் வந்தாலும் கூட 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூட இந்த சேர்ப்பை தொட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போய் குடிபிடிக்க போகக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய மக்களை ஏமாறுவதற்காக கையாளக்கூடிய தந்திரன். காலையில் ஒரு கட்சி கூப்பிடுறது, மத்தியானம் ஒரு கட்சி, இதெல்லாம் கம்ப்ளீட்டா நான் விட்டுட்டு இது 100க்கு 100 புதிய தமிழகம். எனவே இங்க யாரும் வேறு குடிபிடிக்கூடிய அளவுக்கு போகக்கூடாது. அதே போல நம்முடைய கட்சியினுடைய சார்பாக முக்கியமா குடும்ப மாநாடு, அதாவது நீங்க இங்க விருதுநகர் மாநாட்டு கூட வந்திருப்பீங்க. செல்வத்தூர்ல 2 வருஷத்துக்கு முதல்ல மாநாடு போட்டோம். அப்போ இளைஞர்கள் வந்திருப்பாங்க, கொஞ்சம் பெண் வந்திருப்பாங்க. ஆனா நம்ம டிசம்பர் ஜனவரி மாதத்துல நடத்தக்கூடிய நம்முடைய கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு இது குடும்ப உறுப்பினர் அப்பா அம்மா கணவன் மனைவியோட குழந்தைகளோடு கலந்து கொள்ளக்கூடிய மாநாடு. இது தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு 20 லட்சம் பேரையாவது திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் செஞ்சேன். அதனால இன்னும் அதுக்கு 6 மாசத்துக்கு மேல இருக்கு. டிசம்பருக்கு பிறகுதான் இருக்கும், தேதி பின்னாடி சொல்லுவோம். எனவே அந்த மாநாட்டிலும் நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் திருவிழாக கலந்து கொள்வதற்கு இப்பொழுது ஆயத்தமாக கேட்டுக்கொண்டு, மற்றபடியாக என்றும் ஒற்றுமையாக இருக்கும், உள் சண்டைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய இளைஞர்கள் குடிப்பழக்கங்களை யாரவே அவர்கள் குடிப்பழக்கங்கள் கொஞ்சம் குடிச்சாலும் பாதிக்கும், நிறைய குடிச்சாலும் பாதிக்கும். கெட்ட ஈரலை மீண்டும் ஈரலை மாற்றி வச்சுதான் முடியும். ஒரு ரூபா செலவழித்த ஈரலை மாற்ற முடியும். இதயத்துல பாதிப்பு வரும், நரம்பு மூளை நம்ம பாதிக்கும். அதனால நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள் குடிப்பழக்கத்தையும் அறவே தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டு, ஏன்னா 80 வயசு வரையில இருக்கக்கூடியவங்க 50 வயசுலயே கணக்கு முடிஞ்சு போயிடும். அதனால இதை குடிச்சா என்ன செஞ்சு போதுன்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. பக்கத்தில் இங்கே டாஸ்மார்க் வச்சாலும் கூட நம்ம போகக்கூடாது. அதனால குடிப்பழக்கத்தை அறவே விடணும், புகைப்பழக்கத்தை விடணும். இளைஞர்கள் மாணவர்கள் இப்பொழுது கிராமந்தோறும் கஞ்சா மாத்திரையாக சொல்றாங்க, அந்த புகைப்பழக்கங்களும் அறவே தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டு, என்றும் புதிய தமிழகம் கோட்டையாக செம்மட்டியவங்க விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரு 9 கிராமங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்த முறை வருகின்ற பொழுது இன்னும் அதிக நேரம் பேசுவோம். நன்றி, வணக்கம். பாப்பா கொண்டா